சென்னையில் செவ்வாய்க்கிழமை அன்று தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளை கும்பலை சேர்ந்த முக்கிய கொள்ளையனை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்களான ஜாஃபர் குலாம் ஹுசேன் ஈரானி, மிசாமிஷம் ஈரானி ஆகிய இருவரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:15 மணியளவில் விமானத்தில் சென்னை வந்து இறங்கியுள்ளனர். மற்றொரு கொள்ளையன் சல்மான் ஹுசேன் ஈரானி மராட்டிய எல்லை மாவட்டமான கர்நாடக மாநிலம் பிதர் மாவட்டத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்னைக்கு வந்துள்ளார். சல்மான் ஹுசேன் ஈரானியிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொண்ட மற்ற இரு கொள்ளையர்களும் சைதாப்பேட்டை தொடங்கி 1 மணி நேரத்திற்குள் தொடர்ச்சியாக 7 சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தரமணி ரயில் நிலைய பார்க்கிங் பகுதியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு 3 பேரும் கால் டாக்ஸி மூலம் விமான நிலையம் நோக்கி சென்றிருக்கிறார்கள். செல்லும் வழியிலேயே காரில் அமர்ந்தவாறே உடைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வழிப்பறி செய்த நகைகளையும் சல்மான் ஹுசேன் ஈரானியிடம் கொடுத்து ரயில் மூலம் ஹைதராபாத்துக்கு வந்துவிட கூறிவிட்டு ஜாஃபர், மிசாமிஷம் ஆகிய இருவரும் விமான நிலையம் அருகே இறங்கிவிட்டனர். அங்கிருந்து சல்மான் ஹுசேன் நகைகளுடன் ஆட்டோ பிடித்து சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்று பினாகினி விரைவு ரயில் மூலம் விஜயவாடா நோக்கி புறப்பட்டிருக்கிறார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒரு கொள்ளையின் அணிந்திருந்த ஷூ வித்தியாசமான நிறத்தில் காணப்பட்டதால் அதனை அடையாளமாக குறித்து வைத்துக் கொண்டு விமான நிலையம், ரயில் நிலையங்களில் கண்காணிப்பில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு புகைப்படத்தை அனுப்பி வைத்தனர். இரு கொள்ளையர்கள் ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் டிக்கெட் கேட்டு காத்திருக்க மிசாமிஷம் ஈரானியின் அடையாள அட்டையை ஏற்றுக்கொண்டு டிக்கெட் வழங்கி உள்ளனர். ஜாஃபர் அடையாள அட்டை சரியாக இல்லாத காரணத்தால் டிக்கெட் வழங்காமல் நிறுத்தி வைத்த விமான நிறுவன ஊழியர்கள் விமான நிலைய ஆய்வாளர் பாண்டியிடம் தகவல் தெரிவித்தனர். ஜாஃபர் அணிந்திருந்த ஷூவின் நிறத்தை அடையாளம் கண்டு அவரை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். மற்றொரு கொள்ளைக்காரனான மிசாமிஷம் ஈரானி ஹைதராபாத் செல்லும் இண்டிகோ விமானத்தில் அமர்ந்திருந்த நிலையில் விமான நிலைய அதிகாரிகள் உதவியுடன் விமானத்தின் புறப்பாடை நிறுத்தி விமானத்திற்குள் சென்று போலீசார் அவனை மடக்கி பிடித்தனர். இதையடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளுடன் ரயிலில் தப்பிச் சென்று 3வது கொள்ளையன் சல்மான் ஹுசேன் ஈரானியை ஓங்கோல் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். ஓங்கோலில் RPF உதவியோடு பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் தரமணியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக விவரம் கிடைக்க புதன்கிழமை அதிகாலை 2:30 மணியளவில் முக்கிய கொள்ளையனான ஜாஃபர் குலாம் ஹுசேன் ஈரானியை தரமணி ரயில் நிலையம் அருகே அழைத்து சென்று இருசக்கர வாகனத்தை அடையாளம் காட்டுமாறு கூறிய போது கொள்ளையன் ஜாஃபர் இருசக்கர வாகனத்தின் சீட்டின் கீழே மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து திருவான்மையூர் காவல் ஆய்வாளர் முகமது புகாரி மற்றும் உதவி ஆய்வாளர் உட்பட காவலர்களை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறையினர் மீது குண்டு பாயாமல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீஸ் வாகனம் மீது 2 குண்டுகள் பாய்ந்துள்ளன. சுட வேண்டாம் என எச்சரித்த போதும் தொடர்ந்து துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியதால் தற்காப்புக்காக ஆய்வாளர் முகமது புகாரி ஜாஃபரின் நெஞ்சை நோக்கி சுட்டதாக காவல் ஆணையர் விளக்கமளித்தார். இவர்கள் வழிப்பறி செய்த 26 சவரன் நகையும் ஒட்டுமொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கும் காவல் ஆணையரிடம் சென்னையில் சில மாதங்களில் மட்டும் 4 என்கவுண்டர் சம்பவங்கள் நடந்திருப்பது குறித்து கேட்டபோது என்கவுண்டர் திட்டமிட்டு நடத்தப்படுவதில்லை என்றார். என்கவுண்டர் தான் நம்ம ஒன்றும் திட்டமிட்டு பண்றது இல்லையாங்க. நீங்க அப்படி பண்ண மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. இது நடந்தது. போலீஸ் அவங்க ஒர்க் பண்ணும்போது தன்னிச்சையாக நடந்தது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன் மற்றும் சரவணகுமார்.